வணக்கம். நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்க மார்க்கெட்டு தொடர்ந்து விழுந்துக்கிட்டே இருக்கேன், இப்போ எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சில பேர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணவங்களுமே ஒரு பயங்கர லாஸ் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எடுக்கிறதுக்கான நேரம் இல்லை, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான நேரம். என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எவ்வளோ நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற கேள்விகளும் எங்களுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நான் ஒரு சில தரவுகளை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு விரும்புகிறேன். இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிக்கிட்ட 1.87 lakhs crore கேஷாக இருக்குது. அதாவது மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கு ரெடியாக அவங்க கையில் வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ அந்த பணத்தை வந்து மார்க்கெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஏன் எடுக்கிறாங்க அப்படின்றதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. காரணம் ஒன்று, அவங்க அதை ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்ற அந்த மொமெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க ஏதோ போன வருஷம் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை ஒன்று இப்போ எடுத்துகிட்டு போகல. 2008 இருந்து 2014 வரைக்கும் அவங்க தொடர்ந்து நம்மளுடைய மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போது 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் இப்போ அவங்க எடுத்துக்கிட்டே போகிறாங்க. அதற்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ரூபாய் மதிப்பு வந்து சரிகிறதுனால அவங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து டாலராக மாற்றும் போது இது வந்து குறையுது. அப்படின்றதுனால இது அவங்களுக்கு சரியான மொமெண்டமாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறாங்க. அண்டை நாடான சைனாவோட மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுடைய முதலீட்டை விட சைனாவோட முதலீடு வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக தெரிகிறதுனால இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற பணத்தை சைனாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது ஒரு காரணம். ஓகே, இந்த சமயத்தில் நம்மளோட டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்கள்ட்ட பெரிய அளவில் ஒரு அமௌண்ட் இருக்குது, அதை வந்து தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருக்காங்க. ஏன் குறைக்கணும்? இப்போ மார்க்கெட் வந்து தொடர்ந்து விழுகணும் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறது யார் அப்படின்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அப்போ இவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாலும் அது வந்து நல்ல விலையில் அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ வந்து இவங்க என்ன பண்ண வேண்டியிருக்கு, மார்க்கெட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பேர் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணணுமோ அதை மட்டும்தான் பண்ணுறாங்களே ஒழிய ஃபுல் பொட்டன்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனி இப்போ பண்ணுறதில்ல. அவங்க எந்த மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த எஃப்ஐஐஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு போகிறத குறைச்சிக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா இவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அது வந்து மேலே 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 மேலேன்னு வர ஆரம்பிக்கும். 1 or 2 months இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நல்லா ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. மார்க்கெட் திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகிடும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, வரும் நிதியாண்டில் இருந்து நம்மளுடைய பட்ஜெட்டில் ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, வரும் நிதியாண்டில் இருந்து 12 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் இல்லை அப்படின்னு. Now happy to announce that there will be no income tax payable up to income of 12 lakh rupees. Economists now believe it is time to bring income tax cuts for the middle class into the mix. The slab changes that have been done today acknowledge the impact of inflation on the pocket of the middle class, and it's been changed to give some relief. ஸோ 12 லட்சம்னா கூட 12.25 லட்சம் ரிபேட்டையும் சேர்த்து. ஸோ அப்போ 12.25 லட்சம் வரைக்கும் இது வரைக்கும் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தவங்க மாதம் மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 15,000 டேக்ஸ் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அந்த டேக்ஸ் வந்து வர்ற ஏப்ரல் மாதத்தில் இருந்து அது பிடிக்காமல் அவங்களுக்கு முழு சம்பளமாக வந்துடும். ஸோ இது என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு 10,000 12,000 வரும்போது அந்த பணத்தை வந்து மக்கள் வந்து செலவழிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த செலவழிக்கிறதுன்றது திரும்பவும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை வந்து பொருட்களை வாங்குறதாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அது வந்து மார்க்கெட்டுக்குள்ளே தான் வரும். பொருட்களை வாங்குறதுன்னா 2 வீலர் வாங்கலாம், கார் வாங்கலாம். ஒரு 2 வீலர் வாங்குறதுக்கு ஒரு 5,000 ரூபாய் இருந்தால் ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ அப்படின்னும்போது ஈஸியாக அந்த மாதிரியான வேலைகளை செய்வாங்க. ஸோ அப்போ வந்து திரும்ப மார்க்கெட் வந்து பூம் ஆக ஆரம்பிக்கும். ஒரு டிவி வாங்குகிறோம், ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம், வாஷிங் மிஷின் வாங்குகிறோம். பொருட்களை வாங்க என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பொருட்களோட விற்கிற அந்த நிறுவனங்களுக்கு வந்து விற்பனை அதிகரிக்கிறதுனால மார்க்கெட்டில் வந்து சேல்ஸ் கூடும். ஓவரால் வந்து பொருளாதாரம், அதாவது பணப்புழக்கம் அப்படின்றது மார்க்கெட்டுக்குள்ளே பரவலாக இருக்கும். ஏப்ரல் மாதம் சம்பளத்தை வந்து மே மாதம் வாங்குவாங்க. இப்போ மே மாதம் அவங்களுக்கு அந்த முழு சம்பளம் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த சம்பளத்தை வந்து அவங்க செலவழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த மே மாதத்தில் செலவு பண்ணுறதோட அந்த ரிப்போர்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, ஜூன் மாதத்தில் ஜிஎஸ்டி கலெக்ஷனில் நமக்கு தெரிய வரும். ஸோ அப்போ ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் கூடும்போது ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் கூடுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட் வந்து
ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிடும். திரும்ப வந்து ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஓவர் த பீரியடில் திரும்ப தன்னுடைய பழைய உயரமான 26,000க்கும் மேலே வந்துடும். அப்படி வரும்போது இப்போ ஒரு 11% விழுந்திருக்கிறது அப்படியே தானே ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு 11% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஸோ அப்போ இது என்ன வாய்ப்பு அப்படின்னு கேட்டால் உண்மையிலே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சரியான வாய்ப்பு. ஆகஸ்ட் மாதம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் தன்னுடைய பழைய நிலையை எட்டிவிடும் என்று தான் அனைத்து தரப்பு வல்லுநர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் நாங்களுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று, இதற்கு முன்பு மார்க்கெட் இது மாதிரியான சரிவுகளை பார்த்தது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய சரிவுகளை பார்த்துருக்கு. திரும்ப வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு பவுன்ஸ் பேக் ஆகிடும். மார்க்கெட் சரிவுகள் நடக்கும்போது அரசாங்கமும் இல்லை பங்குச்சந்தையில் பங்கு பெற்றிருக்க நிறுவனங்களும் பார்த்துக்கிட்டு அப்படியே சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து அவங்க தரப்புக்கு வந்து ஒரு எதிர் நடவடிக்கைகள் செய்வாங்க. ஆனால் அந்த எதிர் நடவடிக்கைகள் இமீடியட்டாக பலன் கொடுக்காது. அதுக்கு ஒரு சில காலம் தேவைப்படும். அந்த காலம் தான் இப்போ நாம் கொடுக்க வேண்டிய காலம். அது வந்து இப்போ நம்ம ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாத காலம் நம்ம வந்து டைம் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் செப்டம்பரில் மார்க்கெட் தன் பழைய நிலையை அடைகிறது மட்டும் இல்லாமல் இன்னும் வலுவான அடுத்த கட்ட உயரத்துக்கு போகும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் திரும்ப வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வேகத்துக்கு இன்னொரு வேகம் கிடைத்து ஒரு இரட்டை வேகத்தோட மார்க்கெட் வந்து ரொம்ப மேலே வரும். ஸோ அப்போ போயிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ப்ரைஸ் வந்து மேலே வந்துருச்சு. ஸோ ப்ரைஸ் கீழே இருக்கும்போது தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுதான் இதுக்கான சரியான மொமெண்ட். அதே மாதிரி ஏற்கனவே முதலீடு செய்தவர்கள் எடுக்க வேண்டிய நேரம் இதுவல்ல. மார்க்கெட் தன்னுடைய பழைய உச்சத்தை அடைந்து புதிய உச்சத்தை தொடும்போது தான் நீங்கள் உங்களுடைய ப்ராஃபிட்டை எடுக்கணும். இல்லாட்டினா உங்களுக்குன்னு ஒரு இலக்கு வச்சுருப்பீங்கள்ல, 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலக்குகள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். என்றைக்குமே நீண்ட கால முதலீடு இலக்குகள் வந்து தோற்று போவதே இல்லை. நிச்சயமாக அது நல்ல ஒரு வளர்ச்சியை தான் கொண்டு வரும். அதனால் நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது மார்க்கெட்டுக்கு தான் பொருந்தும். ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா நமக்கு நல்லது ஒரு ரிட்டர்ன்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். நன்றி.